9 கிரகங்களும் சண்டை போட்ட கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் விக்ரமாதித்தன் என்ற மிகச்சிறந்த ராஜா இருந்தார். நீதியானவன், தர்மத்தை விட்டுக் கொடுக்காதவன். ஒரு நாள் நவரத்தின சபையில் 9 கிரகங்களுக்குள் யார் மிகப்பெரியவன் என்ற விவாதம் வந்தது. ஒவ்வொரு கிரகமும் நான் தான் பெரியவன் என்று சொன்னது. அப்போ ராஜா விக்ரமாதித்தன் சொன்னார், நீதியை விட பெரியவன் யாரும் இல்லை. அந்த நீதியை நடத்துபவர் சனி பகவான் என்றார். இந்த வார்த்தை மற்ற கிரகங்களுக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக சுக்கிரன் கோபமடைந்தார். அதனால் சனி திசை விக்ரமாதித்தனுக்கு வரட்டும், அப்போ தெரியும் என்று சபதம் எடுத்தார்கள். சனி திசை தொடங்கியது. சனி திசை வந்ததும் ராஜாவின் வாழ்க்கை தலைகீழானது. ராஜ்யம் போனது, அரண்மனை போனது, செல்வம் போனது. இறுதியில் பிச்சைக்காரன் ஆனான். ஒரு நாள் தவறான குற்றச்சாட்டில் அவனுடைய கால்கள் வெட்டப்பட்டு காட்டில் தூக்கி வீசப்பட்டான். ஒரு நாள் சனி திசை முடிந்தது. சனி பகவான் நேரில் வந்து சொன்னார், ராஜா, நீ தர்மத்தை விட்டதில்லை. உன்னை நான் தண்டிக்கவில்லை. உன்னை உலகத்துக்கு பாடமாக்கினேன். அந்த நிமிஷமே ராஜாவுக்கு மீண்டும் கால்கள் வந்தது. ராஜ்யம் திரும்பியது. வாழ்க்கை மலர்ந்தது. இந்த கதையின் உண்மை அர்த்தம், சனி பகவான் தண்டிப்பவர் அல்ல. அவர் நீதியை கற்றுக் கொடுப்பவர். சனி தாமதிப்பார், ஆனா ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டார். நீதியை நம்புறவர்களுக்கு சனி ஒரு சோதனை அல்ல, ஒரு வழிகாட்டி. உங்களுக்கும் சனி திசை நடக்குதான்னு கமெண்ட் சொல்லுங்க. இப்படி இன்னும் உண்மையான ஆன்மீக கதைகள் தொடர்ச்சியா கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் சேர்த்துடுங்க.